நமக்கு டபுள் வணக்கம். ஏன் வேண்டுதல் வச்சிருக்காங்க. எப்படி நினைக்கிற காலம் நிறைவேறிச்சுன்னா அடுத்த வருஷம் மாரியா கோயிலுக்கு கூத்து வைப்பாங்க. நிறைவேறிச்சுன்னா கூத்தாளிக்கு முன்னாடி படுத்துவங்க அப்படின்னு வேண்டுதல் வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வேண்டுதல் இருக்குது. என்னால படுத்து விழுந்தாலும் ஏன் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏன் சக்தி வரைக்கும் நான் உட்காந்துட்டா தூங்குறேன்னு நம்ம உட்காந்து எல்லாம் வேண்டுதல் வச்சிருக்காங்க. அம்மா அப்படி இருந்த பதிலும் அதாவது இதிகாசங்கள் 2 அதாவது புராணம் என்பது 18 அப்படி இதிகாசங்களில் என்னென்ன ராமாயணம் மகாபாரதம் அந்த ராமாயணம் என்பது ஒரு பெண்ணு சண்டை இந்த மகாபாரதம் இந்த மண்ணுக்கு சண்டை மண்ணுக்கு சண்டை இல்ல மண்ணு சண்டை அது மண்ணு சண்டை மண்ணுக்காக சண்டை அப்படி சொல்லக்கூடிய இதிகாசங்களில் ஒன்றான ஸ்ரீமகாபாரதம் அந்த ஸ்ரீமகாபாரதத்தில் ஒரு மங்களகரமான நாடகம். என்ன நாடகம்? மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. மின்னல் ஒளி சிவன் பூஜை. என்னமா சொல்லு? மின்னல் ஒளி சிவன் பூஜை. மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகங்க கேட்டு கேட்காம இருக்காதீங்க. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் மின்னல் ஒளி சிவன் பூஜை. கதை கேட்டுட்டியாமா? அர்ஜுனன் குறவஞ்சி. இன்னும் சத்தமா சொல்லு. அர்ஜுனன் குறவஞ்சி. இன்னும் சத்தமா சொல்லு. குருசாமலத்துக்கு போயிட்டோம். இல்ல அங்க கேட்கணும். ஆமா மைக் கொண்டாடா. ஏய் எஸ்ட் வாங்கல? எஸ்ட் வாங்கல? வாங்கலையா? வாங்கலையா? எத்தனை சம்பளமே வாங்க போறேன். இன்னும் மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. அர்ஜுனன் குறவஞ்சி. ஆமா கதை கேட்டுட்டீங்களா? எல்லாம் படுத்து உங்க முடிஞ்சு போச்சு. ஏய் இன்னும் தூங்கி போயிட்டு ஆறு பாக்குறது. இல்ல கதை காதுல கேட்டா போதும். வா போய் அம்மா போய் அதாவது மகாபாரதத்துல குறவஞ்சி நாடகம் 2 நாடகம். ஒன்னு பாஞ்சால குறவஞ்சி. ஆமா. இன்னொன்னு அர்ஜுனன் குறவஞ்சி. அர்ஜுனன் குறவஞ்சி. ஆமா சரி. குறத்தி வருது. குறத்தி வருதா? சண்டாரம் வருது. ஏய் இன்னைக்கு குறத்தி என்ன அப்படி? இன்னைக்கு குறத்தி வருதுல. அப்படி மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. அப்படி குறத்தி வந்ததுனா நம்ம உங்கரமண்ண பிடிச்சிட்டு போக கண்டேஷன் நினைச்சு. இந்த நாடகத்துல நான் யாரு? என் பெயர் என்ன? சொல்லட்டுமா? அம்மா சொல்லாயா. டீ கொண்டா சொல்லு. எதுக்கு? உள்ள லைட் இருக்கு. சாதாரண